உயிர் உருவாகிறதுக்கு இந்த கண்டிஷன்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. லைட்னிங்ல இருந்தும் யூவி ரேடியேஷன்ல இருந்தும் வல்கனஸ்ல இருந்தும் வந்த எனர்ஜி வந்து கேஸஸை ரியாக்ட் பண்ண வச்சுச்சு. அந்த ரியாக்ஷன்ல இருந்து அமோனியா ஆசிட்ஸும் சுகர்ஸும் ஃபேட்டி ஆசிட்ஸும் நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃபும் உருவாச்சு. சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து புரோட்டீனாவும் ஆர்என்ஏவாகவும் டிஎன்ஏ மாதிரியான மாலிக்யூல்ஸாகவும் உருவாச்சு. ஃபேட்டி ஆசிட்ஸும் லிம்பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆர்கானிக் காம்பவுண்டும் தண்ணி மேலே பபுள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குச்சு. இந்த பபுளை வந்து புரோட்டோசெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டோசெல்ஸ்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து பிரிமிட்டிவ் மெட்டபாலிசம் உருவாச்சு. பிரிமிட்டிவ் மெட்டபாலிசம்னா அப்போ இருந்த எர்த்தோட கண்டிஷன்ல சர்வைவ் ஆகக்கூடிய மெட்டபாலிசத்தை தான் பிரிமிட்டிவ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ தான் முதல்ல தோன்றிய ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மில்லியன் கணக்கான வருஷங்களா புரோட்டோசெல்ஸும் ஆர்என்ஏவும் எவால்வ் ஆகி இன்னும் அதிக ஸ்டேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் டிஎன்ஏவும் புரோட்டீனும் அதிக எஃபிஷியண்டா இருந்ததுனால புரோட்டோசெல்ஸையும் ஆர்என்ஏவையும் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. முதல்ல வந்த ப்ரோகேரியாட்டிக் செல், அதாவது பாக்டீரியா மாதிரியான உயிர் வந்து 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால தான் உருவாச்சு. அப்ப இருந்த உயிர்கள் அப்படிங்கிறது ஆனோரபிக், அதாவது ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழக்கூடிய உயிர்களா தான் இருந்தது. அதுக்கப்புறம் போட்டோசிந்தசிஸ்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனோட லெவல் அதிகமாச்சு. இதை த கிரேட் ஆக்சிடேஷன் இவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜன்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் லைஃப் உருவாச்சு. அப்படியே உயிர்கள்லாம் மெல்ல மெல்ல இவால்வ் ஆகி இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. மனுஷங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஆனா என்னவோ தெரியல, நேச்சரோட கிரேஸ்னால உயிர்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு.